வணக்க மக்கள். இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. என்ன டார்வின் ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டாப்ல. நீங்க டார்வின் தேரியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. மனிதர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி பொருள். எப்படி எப்படியோ சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆற்றல் தான் உருவாச்சு. இதெல்லாம் சொன்னீங்க. திருப்பி என்ன மனிதர்கள் நீங்க எவால்வேஷன் பத்தி பேசுறீங்க அப்படின்னா, விஷயம் இருக்கு. அதாவது தற்போதைய மனிதர்கள் நாகரிக கட்டமைப்புல எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காசி தமிழ் சங்கம் ஒரு விஷயம் நடந்துச்சு. மோடிஜி அவர்கள் நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து காசிக்கு போனாங்க எல்லாருமே. இதே மாதிரி தான் வாரணாசி இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து போறாங்க. அதே மாதிரி கும்பமேளாவும் நடந்துச்சு. இது எல்லாமே ஒரே ஒரு கனெக்ஷன் தான். மனிதர்கள் ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. அதாவது பொது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு இருக்காங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல எப்படி போகணுன்ற ஒரு இங்கீதம், பேசிக் நாலேஜ் கூட நார்த் இந்தியாஸ்க்கு கிடையாது. நார்த் இந்தியால இல்ல. இதனை என்ன ப்ரோ இப்படி சொல்ற? ஹானஸ்ட்டா சொல்றேன். நார்த் இந்தியன்ஸ் மேல உனக்கு என்ன ப்ரோ கடுப்பு? அவங்க என்ன ப்ரோ அவங்களாம் எஜுகேஷன் நல்லா தான் ப்ரோ இருக்காங்க. நல்லா படிச்சவங்களா இருக்காங்க செய்றாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் நாடுகள ஆள்றது இந்தியாவ ஆள்றதே நார்த் இந்தியன்ஸ் தான ப்ரோ அப்படின்னா, எல்லாமே ஓகே. பட் மக்கள் இருக்காங்க. காமன் பீப்பிள். காமன் பீப்பிள்ல மேஜரா இருக்கக்கூடிய ஆட்கள் எஜுகேஷன்ல லோ லெவல்ல தான் இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். வெறும் ட்ரெயின்ல போறவங்க யாரு? ரொம்ப முடியாதவங்க, ரொம்ப கஷ்டம் காசு இல்லாதவங்க தான் ட்ரெயின்ல போவாங்க. அதுவும் இல்லாம நான் ராஜஸ்தான்லேருந்து, இப்ப குஜராத்லேருந்து, அந்த மாரி பீகார் இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்னா, ரொம்ப லாங் டைம் ப்ராசஸ். 2, 3 நாள்லாம் டிராவல் பண்ற மாரிலாம் இருக்கும். ஸோ அப்படி இருந்தும் அவங்க ட்ரெயின்ல வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளோதான் பிரைஸ் பண்ண முடியும். அந்த டிக்கெட் வாங்க முடியும். நெறைய பேர் டிக்கெட்டே எடுக்காம கூட வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப ட்ரெயின் சம்மந்தமான விஷயங்களும் நெறைய நடக்குது. ஆக்சிடென்ட்ட பத்தி நான் பேசல. மக்களுடைய காமன் சென்ஸ் அவங்களுடைய அந்த வளர்ச்சி விகிதம். அதாவது நாகரிக வளர்ச்சி. நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். நம்ம டிஜிட்டல் இந்தியா போயிட்டு இருக்கோம். நம்மலாம் வேற லெவல்ல வளர்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் வாய் பேசுறோம். இங்கேருந்து விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புறோம். செவ்வாய்க்கு போறோம். எல்லாத்தையும் தேடுறோம். இதெல்லாம் ஓகே. சிம்பிளான விஷயம். உங்க ஊர் மக்கள், உங்க நாடு மக்கள், நார்த் இந்தியன்ஸ் ஒரு ட்ரெயின்ல போறதுக்கு கூட இங்கிதம் இல்ல. காமன் சென்ஸ் இல்லைன்றேன். இவ்ளோ ஹானஸ்ட்டா நான் பேசுறதுக்கான காரணம்னா, அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு வீடியோ கிளிப்ஸும் அவ்ளோ வெறிகொண்ட வேங்கையா இருக்க மாரி இருக்கும். ஆக்சுவலி அவங்க நார்மலான ஹியூமன்ஸ், நார்மலான மைண்ட் செட்ல தான் இருக்காங்களா? அப்படின்ற அளவுக்கு கேட்கிற அளவுக்கு நடந்துட்டு இருக்கானுங்க. உள்ள ஏசி கம்பார்ட்மெண்ட்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டி டிக்கெட் புக் பண்ணி அவன் கம்ஃபர்டபுளா போகணும் அப்படின்றதுக்காக தான் ஏசி கம்பார்ட்மெண்ட் புக் பண்ணி போறான். அதே மாரி புக் பண்ணி போறதுல நார்மலும் இருக்கு. ஏசி இல்லாம நான் ஏசியும் இருக்கு. இந்த நான் ஏசில கூட ஓரளவுக்கு ஒரு 2, 3 பேர் ஏறி உட்கார்றாங்க. ஏன்னா நான் ஏசில புக் பண்ணிட்டு நெறைய சீட் சும்மா இருக்கும். அதுக்காக 1, 2 பேர் ஏறுறாங்க அவசரத்தினால அப்படின்னா ஓகே. காமனா தமிழ்நாட்டுல அது நடக்காது அதுவுமே. புக் பண்ணியிருக்கடா அதுல ஏற முடியாதான்னு சொல்லிட்டு நார்மலா தான் ஏறுவோம். இதுவரைக்கும் நான் அப்படிதான் ஏறிட்டு இருக்கேன். நான் போன ட்ரெயின்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல ஏற முடியாம ட்ரெயின் அவசரத்துல வேணா 1, 2 பேர் ஏறிடுவாங்க. அடுத்த ஸ்டாப்ல இறங்கி மாறிக்குவாங்க. இதுதான் பேசிக் தமிழ்நாட பொறுத்தவரைக்கும். நான் பார்த்த வரைக்கும் நான் ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்றானுங்க அப்படின்னா, ஏசி கம்பார்ட்மெண்ட்டே உடைச்சு உள்ள ஏறுற அளவுக்கு தான் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த கும்பமேளாவுல. கும்பமேளானா என்ன? ஆக்சுவலா எதுக்காக போனீங்க? கும்பமேளானா ஒரு சாமி கும்பிட போயிருக்கீங்க. ஒரு ஃபெஸ்டிவல். ஒரு 144 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடந்திருக்கு. 55,00,00,000 பேர்கிட்ட அ மீ சேர்ந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. அவ்வளோ பேர் வந்திருப்பாங்களான்னு தெரியல. இத பார்க்க போறவங்க லோ லெவல்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் போறாங்க. சீப் கெஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. எக்ஸ்பென்சிவா காசு செலவு பண்ணி போவாங்கல்ல. பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ். அவங்க போறதுக்கு இந்த கும்பமேளா பார்க்கறதுக்கு தனி இடமா இருக்கு. ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப இடம் இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளா பார்க்குற மாரி இருக்கு. நீராட்டுறதுக்கு எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நார்மல் பீப்பிள் நம்மள மாரி போவாங்கல்ல. சும்மா காசுலாம் கட்டாம போவாங்கல்ல. அந்த மாரி பப்ளிக் கியூன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஆட்கள பார்த்தீங்கன்னா, நார் அடிச்சு வச்சிருக்காய்ங்க. நெறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. ஒரு கும்பமேளான்ற ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போனா, சாமிய கும்பிட போற இடத்துல, நீ ஒரு சாமிய பார்க்க போறனாலே உனக்கு ஒரு நாகரிகம் இருக்கு. நமக்கு தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம பாவம் பண்ணியிருக்கோம், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி கும்பிட தான் போற. ஸோ இது காமன் சென்ஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி போற இடத்துல, இப்படி பண்றது இப்படி நீ பண்ணி தான் அந்த சாமிய கும்பிட்டு, அந்த சாமி உனக்கு வரம் குடுத்து உன்ன காப்பாத்திருமா? பேசிக்.
இது எனக்கு இன்னும் என்னடா இது வந்து கடந்து போயிடலாம் தான் நினைச்சேன். இப்போ பரிதாபங்கள் வீடியோ போட்டாங்க. எல்லாருமே ஓரளவு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அடிக்கடி ரிப்பீட்டடா இந்த நியூஸா வந்துட்டு இருக்கா. இன்னும் நெறைய நியூஸ் பார்க்க, டேய் மனிதர்களுடைய எவால்வேஷன் என்னடா கீழ இறங்கிட்டு இருக்க மாரி இருக்கு. அதாவது மனிதர்களுடைய மூளை, சிந்திக்க திறன், அந்த ஸ்டேபிலிட்டி, அந்த என்ன சொல்றது? பகுத்தறிவு இந்த விஷயங்கள் எல்லாமே டம் ஆயிட்டு இருக்கு. ஃபுல்லா அவைங்க 0க்கு போயிட்டு இருக்கானுங்க. ஸாம்பிக்களா மாறிட்டு இருக்காங்க மக்கள். ஸோ இது என்னடா ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. ஒருத்தன் நார்மலா சின்ன வாக்கியா தகராறு நடந்தாலே பசங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எடுத்து சதக் சதக் சதக்குன்னு போட்டு போயிடுறானுங்க. என்னங்கடா நடந்துட்டு இருக்கு? ஒரு உயிர்ன்றது ஒரு பிறக்கிறது எவ்வளவு கஷ்டம். குழந்தைகள் இல்லாதவங்ககிட்ட போய் செக் பண்ணி பாருங்க. அந்த குழந்தையோட வேல்யூ தெரியும். ஸோ ஒரு உயிரோட வேல்யூ தெரியும். ஸோ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அது பிறக்கிற ஒரு குழந்தை. ஒரு ஆணும், பெண்ணும் சேர்ந்து அந்த குழந்தை உருவாகுது. கருவாகுது 10 மாசம் ஆயி, அது பிரசவிக்கிற வலி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு உயிர உலகத்துக்கு கொண்டு வராங்க. ஒரு சின்ன வாக்கியா தகராறுல ஒன்னத்துக்குமே பொறாத சண்டையா தான் இருக்கும் இதெல்லாம். இதுக்கு போய் சண்டை போட்டு நீ ஒரு அந்த உயிர நீ கொன்றுடுற. இதனால நீ என்ன தப்பிச்சு போயிருவியா? நீயும் ஜெயில்ல போய் நாறி நாசமா போப்போற. ஸோ இந்த என்ன இது ஒரு இதெல்லாம் பேசிக் தானே! எவ்வளோதான் இருந்தாலும் அந்த கோவத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுவாரு. சும்மா அடிதடி சும்மா அடிச்சுக்கிட்டு, உருட்டிக்கிட்டு போனா பரவால்ல. அப்படிதான் இருந்தானுங்க ஒரு காலகட்டத்தில. சண்டை போட்டு பஞ்சாயத்து. நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் ஏரியா விட்டு ஏரியாலாம் பஞ்சாயத்து பண்ணியிருக்கோம். சும்மா அடிதடி, ஒரு கட்டத்துக்கு மேல வேணா கம்பு, கட்ட அப்படிலாம் அடிச்சு சண்டை. கல் எடுத்து மண்டைய உடைக்கிறது. இதுதான் நடந்திருக்கு நான் சின்ன வயசுல இருக்கும்போது. ஒரு கட்டத்தில அதுக்கப்புறம் அப்டேட் ஆயி 2கே கிட்ன்னு ஒருத்தங்க இறங்குனாய்ங்க. எல்லாம் தூக்கி சொல்லிட்டு திரியிறாய்ங்க. இதெல்லாம் சொல்லிட்டு தெரியாமலாம் இருந்தது இல்ல. நாங்களும் இதெல்லாம் பண்ணி சேட்டலாம் பண்ணிட்டு, இதெல்லாம் முட்டா பையன் பண்ற வேலைன்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் நீங்க திரும்பி வந்திருக்கோம். அதனால அத உள்ள இருந்து வெளிய வந்தனால தான் சொல்லிட்டு இருக்கேன். போயிட்டேன்னா சாக்கடை தான். நாசமா போயிருவேன். அப்படி நாசமா போன ஏகப்பட்ட பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காய்ங்க. ஸோ எல்லாம் தெரிஞ்சனால தான் பேசிட்டு இருக்கேன். லைஃப்ப தொலைச்சுறாய்ங்க. ஓகே. இந்த காமன் சென்ஸ் இந்த ட்ரெயினுக்கு போவோம். ஜஸ்ட் ரூ. 150லேருந்து ரூ. 400 வரைக்கும் தான் டிக்கெட் இருக்க போகுது. ஹை ரெண்ட்ல, லோ ரெண்ட்ல வரைக்கும். அதாவது பப்ளிக்கா போவீங்கல்ல, அந்த இடத்துல. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இவ்வளோதான் இருக்க போகுது. இந்த ட்ரெயின்ல போய் நின்னுகிட்டு போறது ஓகே, படுத்துக்கிட்டு போறது ஓகே, சண்டை போட்டு இடிச்சுட்டு போறது ஓகே. ஒருத்தன் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல போகணும்னு நினைக்கிறான்னாலே, ஓகே லாங் டைம் போகணும், படுத்து தூங்கிட்டு நிம்மதியா போகணுன்றதுக்காக தான் அவ்வளோ காசு கட்டி புக் பண்ணி போறான். அங்க போற இடத்துல அத தொறக்க மாட்றான்னு சொல்லிட்டு கதவ உடைக்கிறது என்ன? உள்ள போய் அவங்கிட்ட சண்டை போடுறது என்ன? அவங்க கூட கட்டி உருட்டுறது என்ன? தமிழர்கள மிரட்டுறது என்ன? தமிழ் சங்கத்துக்கு போனாங்கல்ல இங்கேருந்து கலைஞர்கள். அதாவது இந்த காசியில நடந்தது தமிழ் சங்கம் நடந்துச்சுல்ல. அதுக்கு போனவங்களும் அவங்களுக்குமே இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அவங்களுமே வீடியோ போட்டிருந்தாங்க. அதையும் நான் பார்த்திருந்தேன். அவங்க திருப்பி பஸ்ல வந்து உட்காந்துருக்கும்போது பேசியிருந்தாங்க. இந்த மாரி விஷயங்களுக்கு நாங்க போயிருந்தோம். இந்த மாரி இப்படிலாம் பண்ணீங்கன்னா நாங்க எப்படி அங்க வர்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நார்த் இந்தியன்ஸ நான் ஏன் குறிப்பா சொல்றேன் அப்படின்னா, அடுத்து நான் சவுத் இந்தியனுக்கு வரேன். நம்ம ஊருக்கு வரேன். இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து நம்மள விட ரொம்ப, ரொம்ப, ரொம்ப எஜுகேஷன் லெவல்ல லோல இருக்காய்ங்க. இந்த எஜுகேஷன் சொல்றது வந்து இந்த மெக்காலே கல்விக் கொள்கை அந்த எஜுகேஷன் சொல்லல. காமன் சென்ஸ். ஒரு மனிதர்கள் கூட எப்படி அணுகணும் அப்படின்றது கூட இவங்களுக்கு இல்ல. கொடூர குஸ்காவா இருக்காய்ங்க. ஜஸ்ட் ஒரு மாட வச்சு எப்படி அரசியல் பண்றாங்கன்றது இப்ப புரியுதா உங்களுக்கு? ஒரு மாடு இங்கருந்து இந்தியாலருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது மாட்டு இறைச்சி தான் அதிகமா எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இதாவது இங்க இருக்க கார்ப்பரேட்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த கார்ப்பரேட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிறது அரசியல்வாதிகள். இவங்க இத பண்ணிட்டு இருக்காங்க. லீகலா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சாதாரண ஒரு மக்கள் அவங்களுக்கு அதான் வாழ்வாதாரம் இருக்கும், சாப்பாடா இருக்கும். அத அவங்க சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனைன்னு சொல்லி அடிச்சு கொல்றானுங்க, வீட்டையே இடிக்கிறானுங்க. ஸோ இந்த லெவலுக்கு தான் அங்க இருக்க அரசியல்வாதிகளுக்கும், அங்க இருக்க மக்களுக்கும் காமன் சென்ஸ் இருக்கு. இது இங்க நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. திராவிட அரசியலுக்கு பிஜேபி அரசியல் எவ்வளோ பெட்டர்ன்னு நெனச்சுக்கோங்களேன். ஏன்னா, நம்ம வந்து திராவிட அரசியல் இருக்கிறனால ஓரளவுக்கு நம்ம பணங்களும், நம்மளோட வளங்களும் கொஞ்சம் கொஞ்சம் உரிமைகள் தான் திருடப்படுது. அவைங்கலாம் இங்க ஆண்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ! கொடுமடா சாமி! மக்கள் எல்லாம் ஜாம்பியாவே மாறியிருப்பாய்ங்க. இப்பவே இவைங்க ரசிகர் குஞ்சுகளா அடிச்சுட்டு சாகுறாய்ங்க. இப்போ இவைங்கலாம் வந்து உள்ள இறங்குனாங்கன்னா, மதத்துக்கு சம்மந்தம் மதம் பிரச்சனை தாங்க பெரிய பிரச்சனை. இங்க அஜித் விஜய்னா கூட ஒரு கட்டத்துக்கு மேல வீட்ல அடிச்சு செருப்பால அடிச்சு, ஏன்டா அவர் பாட்டுக்கு நடிச்ச பிறகு நீ கூட இதுல சண்டை போடுறன்னு வீட்ல அடிச்சு உட்கார வச்சுருவாய்ங்க. பட் மதம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, ஒரு ஃபேமிலியே சேர்ந்து இதுக்குலாம் இன்வால்வ் ஆகும். ஸோ இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இப்ப நான் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து மனிதர்களுடைய எவால்யூவேஷன்றது வந்து அப்டேட் ஆகணும்.
நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வளரும்போது மனிதர்களுடைய சிந்தனை ஆற்றல் வேற லெவல்ல போகணும். புனிதத்துவம் அடையணும். கொஞ்சம் பிராடா யோசிக்கணும். விட்டுக் குடுத்தல் தன்மை வந்திருக்கணும். ஒரு பிரச்சனைய சொல்யூஷன் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அங்க ட்ரெயின்கள் ஒரு ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு 4 ட்ரெயின் போனா மக்களுக்கு பத்தலையா? 10 ட்ரெயின விடு. இத தானே பண்ணணும். அங்க மக்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல பிரச்சனை இருக்கு. மக்கள் தொகை அதிகம் அங்க. ஸோ, அப்ப அதுக்கேத்த மாரி 4, 5 ட்ரெயின் எக்ஸ்ட்ரா தான் விட்டாகணும். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் விட்டுட்டு ஆகணும். அப்படி விட்டிருந்தாங்கன்னா, இந்த நெரிசல் குறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல குடுக்கணும். இன்னொரு டிரான்ஸ்போர்ட் கொண்டு வரணும். எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல அடைச்சா என்ன நடக்குது இப்ப தெரியுதா? டிஜிட்டல் சிட்டி, மாடர்ன் சிட்டின்னு சொல்லி உருவாக்குறானுங்க. எல்லாம் அந்த மாடர்ன் சிட்டிய சுத்தியே வீடு கட்டுறானுங்க. அங்கேயே வாழ்றானுங்க. எல்லா வாழ்வாதாரமும் அத சுத்தியே இருக்கு. அங்கேயே கொண்டு போய் அடைச்சிடுறாய்ங்க. அடைச்சுட்டா அப்படி டிரான்ஸ்போர்ட்ல இப்படிதான் ஒரு பஞ்சாயத்து வரும். நம்ம ஊர்ல கூட இந்த இப்ப ஏர்போர்ட் நடத்துனாங்களே, ஃப்ளைட்டு சாகசம் நடத்துனாங்கல்ல, அதுலயும் அப்படிதான் நடந்துச்சு. மக்கள் போய் கூடி, சின்ன சின்ன பசங்க புயல் வருதுன்னு சொன்னா, புயல வேடிக்கை பார்க்க போறாய்ங்க. இவங்களோட காமன் சென்ஸ் எவ்வளோ லெவல்ல இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சாதாரண காலகட்டத்தில இப்போ நவீன காலத்தில நம்ம அப்டேட் ஆகல. நம்ம யூஸ் பண்ற மொபைலா இருக்கட்டும், வாட்சா இருக்கட்டும், ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், என்னென்ன டிஜிட்டல் யூஸ் பண்றோமோ, அந்த டிஜிட்டல் எக்யூப்மென்ட்ஸ் எல்லாமே உன்னையே மட்டிப்படுத்தி, உன்னைய மூளைய அது திருடி, அது ஸ்மார்ட்டா மாறிட்டு இருக்கு. ஒரு நார்மலா ஒரு ஏஐ சாட் நம்மளுடைய WhatsAppல இருக்குல்ல, WhatsAppல இருக்கக்கூடிய ஏஐட்ட போய் நீ ஒரு சில கேள்வி கேட்டன்னா, சூப்பரா பதில் சொல்லும். ஆனா நீ நம்ம ஊர்ல எஜுகேஷன் நல்லா குடுத்துருக்காங்கல்ல, டிகிரி வாங்கியிருப்பாங்கல்ல, ரேங்க் ஹோல்டர். அவங்ககிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கிறோமே, அந்த பதில் சொல்றதுக்கே அப்படியே திணறிடுவான். ஸோ, இங்க படிச்சு மேதைகள்னு சொல்லக்கூடிய ஆட்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி கூட திணர்றாய்ங்க. அந்த ChatGPTன்றது ஜஸ்ட் ஒரு சிப்பு. அந்த சிப்பு ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கு. அப்போ மனிதன் வளர்றானா? இயந்திரம் வளருதா? உனக்கு புரியுதா என்ன நடந்துட்டு இருக்குன்னு? நீ மழுமட்டை ஆகிட்டு இருக்க. அது அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதுதான் உன்ன கோல வச்ச ஆரம்பிக்கும். உன்ன ரூல் பண்ண ஆரம்பிக்கும். நீ அடிமையா தான் போய் ஆகணும். ஏன்னா எல்லாத்தையும் டிஜிட்டல்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கேல்ல. ஸோ அதுக்கு நான் அப்புறம் வரேன். தண்ணீர். 55,00,00,000 மக்கள் அதுல நீராடி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த தண்ணியவே நாரடிச்சுட்டாய்ங்க. உள்ள கக்கா போறது, உச்சா போறது எல்லாம் பண்ணிட்டாய்ங்க. பண்ணி நாரடிச்சுட்டாய்ங்கன்னா பாக்டீரியாஸ்லாம் எக்கச்சக்கமா இருக்காம். அத குளிக்கிறதுக்கும் தகுதியான தண்ணீர் இல்ல. குடிக்கிறதுக்கும் தகுதியான தண்ணீர் இல்லன்ட்டாய்ங்க. புனித நீர முடிச்சு விட்டாங்களா? ஸோ உங்களுக்கு புரியுதா என்ன நடக்குதுன்னு? இ ஒரு தண்ணீயவே அசுத்தப்படுத்திட்டாய்ங்க. இந்த மக்களுக்கு இவ்வளவுதான் அறிவு இருக்கு. எத்தன குழந்தைகள் போயிருப்பாங்க, எத்தன மனிதர்கள் போயிருக்காங்க, எத்தன படிச்சவங்க போயிருப்பாங்க, எத்தன படிக்காதவங்க போயிருப்பாங்க, பாமரன் கூட போயிருப்பான். இதெல்லாம் நீராட்டுனாங்கல்ல. அது கெடுதியானது, கெமிக்கல் அந்த பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றாங்களே, அதுல குளிச்சுட்டு போனவனுக்கு ஏதாச்சும் ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா, யார் பொறுப்பெடுப்பா? உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? நாளைக்கு ஏற்கனவே நமக்கு கண்ட கருமாந்திரம் அந்த நோய் வந்துருச்சு, இந்த நோய் வந்துருச்சுன்னு கதறிக்கிட்டு இருக்காய்ங்க. 55,00,00,000 இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளோ? 100, 150 கோடிக்குள்ள தான் இருக்கு. இந்த 150 கோடிக்குள்ள இருக்கக்கூடிய இந்திய மக்கள் தொகையில 55 கோடி பேர் அங்க போய் நீராடி இருக்காங்கன்னு சொல்றாய்ங்க. அப்போ இந்தியாவோட பாப்புலேஷன்ல பாதி கிட்டத்தட்ட. இந்த பாதி பேர் அங்க மூழ்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பாதி பேருக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு அப்டின்னா, என்ன பண்றதுன்னு யோசிச்சு பாருங்க. போயிட்டு போறாங்க ப்ரோன்றீங்களா? மக்கள் தொகை குறைஞ்சா நல்லது தானேன்றீங்களா? இந்த மக்கள் தொகைன்னு யோசிக்கும்போது, சவுத் இந்தியால மட்டும் தான், குறிப்பா தமிழ்நாட்டுல மட்டும் தான் இந்த குடும்ப கட்டுப்பாடுன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். எங்க ஃபேமிலில இருக்கவங்கலாம் குழந்தை பெத்துட்டு 3வது குழந்தை ட்ரை பண்ணும்போதெல்லாம், அந்த நர்ஸ் அவங்கலாம் என்னமோ நம்ம வீட்டுக்கு வந்து பேரு காலமா பார்த்து வளகாப்புலாம் நடத்துற மாரி கதறுவாய்ங்க, திட்டுவாய்ங்க. "என்னம்மா அப்படி பண்ணிங்க இருக்க? இத்தன குழந்தை பிறக்குது" திட்டுவாய்ங்க. உரிமையா திட்டுவாய்ங்க. இப்படி திட்டி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி இதெல்லாம் குழந்தைலாம் பெத்துக்கக்கூடாது. 3வது குழந்தைக்கு மேல பெத்துக்கிட்டா அவமானன்ற மாரி உருவாக்கி வச்சிருக்காய்ங்க தமிழ்நாட்டுல. பட் நார்த் இந்தியாவுக்கு போனோம்னா, ஒரு வீட்ல 12 பேர் படுத்து கிடப்பாய்ங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா வேணா பெத்து போடுவாய்ங்க. குடும்ப கட்டுப்பாடுனா அவங்களுக்கு ஒரு கெட்ட செயல். அதாவது ஒரு தீண்டத்தகாத ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்க அரசியல்வாதிகள் அதான் சொல்லுவாங்க. நெறைய குழந்தைகள் பெத்துக்கோங்க. ஏன்னா ஓட்டு கிடைக்கும்ல. அடிமைகள் கிடைக்குங்கல்ல. ஸோ இதுக்காக அவங்க பண்றாங்க. அவங்களுடைய மக்கள் தொகைய காட்டணும். நம்ம இந்துக்கள் இது எனக்கு புரியல. மக்கள் தொகை ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணணும். ஒரு வீட்டுக்கு ஒரு 2 பேரா, 3 பேரா, மிஞ்சி மிஞ்சி போனா 4 பேர் வச்சுக்கலாம். ஓகே. குழந்தை பெத்துக்கலாம் தப்பே இல்ல. பட் தமிழ்நாட்டுல ரொம்ப சொர்க்கபுரியான ஒரு ஊரு. இங்க குழந்தை பிறக்கிற ரேட்டிங்கே குறைஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா இங்க இன்னமும் இந்த குடும்ப கட்டுப்பாடு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஆனா அங்க நார்த் இந்தியால இத பத்தி கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு அடிச்சு ஏத்திக்கிருக்காங்க பிள்ளைகள. இப்ப அங்க என்ன ஆகுது? மக்கள் தொகை பெருக பெருக வாழ்வாதாரம் இருக்காம போயிரும்ல. வியாபாரம் இருக்கணும், வணிகம் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். இவன் பிதுங்கி வழிஞ்சான்னா, அவனுக்கு இந்த இடத்துல வாழ முடியாதுல்ல. அங்க இருந்து பக்கத்து ஸ்டேட்டுக்குலாம் அடிச்சு அடிச்சு விரட்டுறது. ஏன்னா, இது என்ன ஒரு அரசியல் அப்டின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருந்து ஒவ்வொருத்தனையும் கண்ட்ரோல் பண்ணி, அவனுக்கு இந்த இது குடுக்கணும், அவனுக்கு இந்த இது குடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனுக்கும் பாரபட்சம் பார்க்குறாய்ங்க சென்ட்ரல்ல இருந்து. சென்ட்ரல்ல இருந்து பாரபட்சம் பார்த்து இவனுக்கு இவனுக்குலாம் இணங்கி போணுமா? இவங்ககிட்ட நம்ம இறங்கி போணுமா? நம்ம தானே பெரிய ஆளு. நம்ம தான் டெல்லில இருந்து ஆண்டுட்டு இருக்கோம்.
இவங்களுக்கெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லி ஒரு ஈகோ இருக்கு. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அவன் மக்கள முட்டா பையலா வச்சு நெறைய குழந்தை பெத்துக்கோன்னு சொல்லி, இங்க வாழ்வாதாரம் சரியில்ல. நீ அந்த ஸ்டேட்டுக்கு போ. இந்த ஒரு கும்பல் அந்த ஸ்டேட்டுக்கு போ. அதுக்குன்னு தனி ஏஜென்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிறது. இங்கிட்டு இருந்து ஏஜென்ட் வந்துரும். அங்கிட்டு இருந்து ஏஜென்ட் வந்துரும். 2 பேரும் கையில காச மாத்திக்கிட்டு 2 பேரும் இங்கிட்டு மாத்தி விட்டுருவாங்க. மைக்ரேஷன். நோட் பண்ணிக்கோ. இந்த மைக்ரேஷன் தான் இலங்கையில நடந்த பெரிய பிரச்சனையே. இப்போ நார்த் இந்தியன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ள இறங்குறாங்களா? நெறைய பேர் போய் வாழ ஆரம்பிக்கிறாங்களா? இப்படியே ஒரு கோடி கோடி பேரா உள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நார்த் இந்தியால மொத்தமா ஒரு 80 கோடி பேர் மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சவுத் இந்தியால எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்காங்க. இந்த 80 கோடி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா 5, 5 கோடியா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உள்ள உள்ள இறங்கி, மொத்த இந்தியாலயும் நார்த் இந்தியன்ஸ் அதிகமா இறங்கிட்டாங்க அப்படின்னா, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த இந்தியா ஃபுல்லா எங்களோடதுன்றுவாங்க. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியான்னு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அதே மாரி தனியா ஸ்டேட்ல வந்து சுய ஆட்சி முறைகள், தன்னாட்சி, கூட்டாட்சிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காயடிப்பு வேலையும் இது சேரும். இதுல அடிஷனலா சேரும். ஏங்க எங்க மக்கள் ஓட்டுமே அங்க அதிகமா இருக்கு. நீங்க என்ன தனியா போறீங்கன்றீங்க. அப்படியே தனியாவே போனாலும், இப்ப பாதி பேர் நார்த் இந்தியன்ஸ் இங்க வாழ்ந்துட்டு இருப்பாய்ங்க. அப்போ இந்த பஞ்சாயத்து கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கும். எப்படி இலங்கையில சிங்களர்களும், தமிழர்களும் அடிச்சுட்டு சாகுறாங்களோ, இது மாரி இங்கேயும் நடக்கும். இந்த மைக்ரேஷன்றது ரொம்ப டேஞ்சரான விஷயம். இது தெரிஞ்சனால தான் ட்ரம்ப் இருக்காப்ல இல்ல. குடியுரிமை பத்தி அவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா பேசியிருக்காப்ல. ஏன்னா, இது எல்லா நாடுகள்லயும் அவைங்க செஞ்சிருக்காய்ங்க. எல்லா நாடுகள்லயும் அவைங்க இந்த வேலைய பார்த்துட்டு, தான் நாட்டுக்குள்ள இது நடக்குமா அதான் சொல்றேன்ல, "ஊரா வெட்ட கெடுத்தா உன் வீடும் கெடுன்னுவாங்கல்ல. ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா உன் பிள்ளை தானா வளரும்னு" சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. இவைங்க என்ன பண்ணாய்ங்க, ஊராம்பிள்ளையலாம் கெடுத்தா உன் பிள்ளை மட்டும் உருப்படுமா? அந்த மாரி தான் அமெரிக்கா இப்ப சரிஞ்சுகிட்டு இருக்கு. இப்போ இவன் ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ரூல் எடுக்குறானா, என் நாட்டுக்குள்ள வரணும்னா இந்த பர்மிஷன் இருக்கணும். இந்த விஷயம் இருந்தா தான் நான் குடுப்பேன். இல்லனா அடிச்சு விரட்டுவேன். கையில விலங்குலாம் கட்டி அனுப்புனா என்ன? தெரியும் தானே! சீனா மேல அப்படி சீறுது நம்முடைய இந்தியா. ஒரு எல்லைய தாண்டி வந்துட்டாலும், நாங்க அப்புறம் கதறுறீங்க. உங்க நாட்டு மக்கள கையில விலங்க கட்டி அனுப்புனாய்ங்க. என்ன கதறுனீங்க? ட்ரம்ப்ட்ட போய், "என்ன தலைவர் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு பேசிட்டு தானே வரீங்க. ஸோ பவர். எதுக்கு கேட்கணும்? எதுக்கு கேட்கக்கூடாதுன்றது உனக்கு எதுவுமே தெரிய போறதில்ல. அந்த நாடு உலகத்திலேயே வல்லரசு நாடுகளே இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. மைக்ரேஷன்றது ரொம்ப டேஞ்சரான விஷயம்ன்றத தெரிஞ்சு வச்சிருக்கான். நம்ம நாடு வளர்ந்துகிட்டு இருக்க நாடு. வளர்ந்த நாட்டிலேயே இந்த சிக்கல் இருக்கு அப்படின்னா, வளர்ந்துட்டு இருக்க நாட்டுல ரொம்ப தெளிவா இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த மைக்ரேஷன்றது வந்து பெரிய பஞ்சாயத்தா திருப்பி ஃபியூச்சர்ல அடிக்கும். அது அடிக்கும்போது நீங்களும் அப்ப ட்ரம்ப் மாரி மாற ஆரம்பிப்பீங்க. சர்வாதிகார போக்கில் வருவோம்டான்னு. எதுக்கு? எதுக்கு மூக்க தலையில சுத்தி வந்து தொடணும்? இப்படி தொட வேண்டியது தானே! வரவங்களுக்குலாம் இப்ப ரொம்ப நாள் பேசிட்டே இருக்கோம்ல. நார்த் இந்தியாலருந்து வேலைக்கு வராங்களா? இத்தன நாள் வரீங்களா? அக்ரீமெண்ட் 4 வருஷத்துக்கு வரியா? 4 வருஷம் முடிஞ்சு திருப்பி போயிரணும். ஸோ பாஸ்போர்ட் எடுத்து நம்ம வெளிநாட்ல வேலைக்கு போறோம்ல. அந்த மாரி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்கவங்க மக்கள் அவங்கவங்க ஊர்லயே இருந்துப்பாங்க. இங்க சிக்கல் என்னன்னா, அவனுங்க தப்பா அரசியல் பண்ணி தப்பான மக்கள உருவாக்கிட்டானுங்க. அந்த தப்பான மக்கள் தெரிஞ்சுகிட்டு அரசியல்வாதி திருப்பி கேள்வி கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக, உனக்கு நான் இங்க ஒரு வாழ்வாதாரத்த ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நார்மலா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கூட்டத்த உள்ள இறக்கி விடுறாய்ங்க. செவனேண்டு வாழ்ந்துட்டு இருக்க தமிழ்நாட்டுல மக்கள்ட்ட உள்ள புகுந்துடுறாய்ங்க. இவைங்க வந்து என்ன பண்ணுவாய்ங்க, ரூ. 20க்கு வேலை பார்க்குறேன், ரூ. 30க்கு வேலை பார்க்குறேன்னு பார்ப்பாய்ங்க. ஸ்டார்ட்டிங்ல பார்ப்பாய்ங்க. அப்ப நம்ம ஆளோட வேலை பறி போயிரும் ஆட்டோமேட்டிக்கா. நம்ம ஆளுகள் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ரூ. 1000 வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க பேசிக்கா. இப்ப வெளிய இருந்து வரக்கூடிய நார்த் இந்தியன்ஸ் எவ்வளோ வாங்குவான்னா, ரூ. 500 ரூ. 400 வாங்குவான். அப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாய்ங்க, காச மிச்சப்படுத்த தான் பார்ப்பாய்ங்க. அப்ப அந்த நார்த் இந்தியன்ஸ் உள்ள வைப்பாங்க. இப்படித்தான் நம்ம தமிழரோட வேலை பறி போகுது. சின்ன விஷயத்துல சொல்றேன். சின்ன சின்ன இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். இதே மாரி தான் வீடு வாடகை குடுக்குறதுலயும் இருக்கு. வீடு வாடகை குடுக்காம என்ன பண்ணுவாய்ங்க, நம்ம ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாய்ங்க, ரூ. 4000 குடுத்து ஒரு வீட்ல வாடகைக்கு இருக்காங்கன்னா, இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்தாங்கன்னா ரூ. 10,000 குடுத்து இருக்க சொல்லுவாய்ங்க. உனக்கு புரியுதா? நல்லா நோட் பண்ணி பாரேன். இங்க இருக்க நார்த் இந்தியன்ஸ்லாம் குடியிருக்காய்ங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் வாடகை காசு கூட தான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன் நெறைய இடத்துல. வாடகை காசு கூடயா இருக்கும். கரண்ட் பில்லாம் கூட தான் வாங்குவாங்க. காரணம் என்ன? சரி அவன் தான் பஞ்சத்துக்கு பதாரியா இருக்கான். அவனுக்கு எப்படி இந்த காசுலாம் வருது? அவன் எப்படி இங்க சர்வே பண்ணிட்டு இருக்கான்? அவனுக்கு எங்கேருந்து காசு வருது? ஸோ இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்துருக்கியா? யோசிச்சு பார்த்தா உனக்கு அரசியல் என்னான்னு தெரியும். பரிணாம வளர்ச்சி சவுத் இந்தியாவுக்கு வருவோமா? இந்த பரிணாம வளர்ச்சிய பாருங்களேன். தமிழ்ன்னு புலமையா கதறிட்டு இருக்காங்கல்ல இப்போ. கரண்ட் சிச்சுவேஷன்ல 2023ல சேலத்துல நடந்த ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு விழால அமைச்சர்கள்லாம் பங்கேற்றிருக்காங்க. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போயிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தன் நம்மளே இப்போ டைப் பண்ணி போடுறோம். ஏதோ ஒரு டைப்பிங் மிஸ்டேக்னா ஓகே. நம்ம எதாவது டைப் பண்றப்போ டைப்பிங் மிஸ்டேக் பண்றோம். ஒரு சில வீடியோஸ்ல நம்ம தம்ப்நெயில் வைக்கும்போது மிஸ்டேக் பண்றோம். எல்லாம் ஓகே. நம்ம 1க்கு 100 தடவ பார்த்துமே அது மிஸ்டேக் வருதுன்னா ஓகே. பட் ஒரு அமைச்சர் வரக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டுல தமிழர்கள் வாழவும், தமிழுக்காக போராடின ஒரு ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது, அவங்க நடத்தக்கூடிய ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம். வேற இடம் கூட இல்ல. கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு ஃபங்ஷன்ல பள்ளி, கல்வித்துறை அப்படி போடுறதுல மிஸ்டேக் வருது அப்படின்னா, இவங்க தமிழ எப்படி வாழ வச்சுட்டு இருக்காங்கன்னு இப்ப தெரியுதா உனக்கு? பரிணாம வளர்ச்சி. இவங்க எப்படி வளர்றாங்க அப்படின்னா, சம்பாரிச்சா போதும். இந்த முட்டாள் எப்படி நார்த் இந்தியால ஒரு மக்கள ஒரு விதமா முட்டாளா வச்சிருக்காங்களோ, அதே மாரி சவுத் இந்தியால பெருமைக்கு எருமை மேய்ச்ச ஏய் ராஜேந்திர சோழன் எப்படி தெரியுமா? ராஜராஜ சோழன் எப்படி தெரியுமா? அந்த ஆள் எப்படி தெரியுமா? இந்த ஆள் எப்படி தெரியுமா? நீ பெரிய ஆள்டா, நீ சின்ன ஆள்டா.
உனக்கு புரியுதா? பெருமைக்கு எருமை மேய்ச்சா போதும். தமிழ் பெருமை சொன்னாலே போதும் நீ விழுந்துருவ. உன்னைய அப்படியே வச்சு உருட்டிட்டு போயிருவாய்ங்க. ஆனா அந்த தமிழே இவங்க எப்படி வாழ வச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஓகே. இது அரசியல்வாதிகள் எப்படி பண்றாங்கன்னா, ஓகே. இன்னொன்னு புதுசா வர அரசியல்வாதி இருக்காப்புல. அவரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஏவி ரிலீஸ் பண்றாப்புல. தன்னுடைய கொள்கைய பத்தி ரிவீல் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண போறோம்னு ஒரு ஏவி விட்டார்ல. டிவிக தலைவர். அந்த ஏவிய நம்ம அப்ப பார்த்தோம். நம்ம கவனிக்கல. இப்ப யாரோ அத எடுத்து போட்டுருக்காய்ங்க போல. அதுலயுமே மிஸ்டேக் இருக்கு. தமிழகம் அப்படின்னு போடுறதுல என்ன போட்டிருக்காய்ங்க பாருங்க. நம்ம மக்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை நம்ம கட்சி பேரோட முதல் வார்த்தையா இருக்கணும்னு முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்தது தான் இந்த தமிழகம்ன்ற வார்த்தை. நம்ம கட்சி பேரோட முதல் வார்த்தையா இருக்கணும்னு முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்தது தான் இந்த தமிழகம்ன்ற வார்த்தை. தமிழ ஒழுங்கா முறையா ஆழமா படிச்ச நிறைய பேர் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. பாத்தீங்களா? சோ இவர்தான் தமிழை காப்பாத்த வர்றாரு. தமிழக வெற்றி கழகமா? எங்க பாரு. உங்களுக்கு புரியுதா? புரியலையா? அவங்க வியூகம் வகுக்கிறதுக்கு 600 கோடி செலவு பண்ணி 400 கோடி செலவு பண்ணி ஒருத்தரை கூட்டி வருவாங்களாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஏவிய முதல்ல கவனிச்சீங்களா? அந்த வீடியோ முதல்ல நீங்க பாத்தீங்களா? உங்களோட டீம் பாத்துச்சா? எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஓகே பர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிலீஸ் பண்ணணும். நான் ஒரு யூடியூபர்ப்பா. ஒரு வீடியோ நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் அங்கங்க வரும். அந்த மிஸ்டேக்க நான் 1க்கு 2, 3 டைம் பார்ப்பேன். ரிஹர்சல் பார்த்துட்டு ஓகே என்னடா நடக்குது? ஓகே இந்த இடத்துல தப்பா இருக்கு. அத கட் பண்ணணும். இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கு. அத மாத்தணும். இப்படிலாம் மாத்தி ரிலீஸ் பண்றதுலயே அங்கங்க மிஸ்டேக் வருது. சாதாரண ஒரு யூடியூபர் நான் ஒரே ஒரு ஆள் பண்றனால இந்த மாதிரி மிஸ்டேக் வருது. ஓகே. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு கிரவுட் இருக்கு. உங்க பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்கு. அப்படி டீம்ல இருந்து எவனுக்குமே தமிழ் கரெக்ட்டா தெரியாதா? டைப் பண்ணவன் தான் தப்பு பண்ணான்னா, அத எடிட் பண்றவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். எடிட் பண்ணவன் தான் தப்பு பண்ணான்னா, அத ஃபைனல் டச்ச செக் பண்ணவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபைனல் டச் பண்ணவனுக்கு தான் தப்பா இருக்குன்னா, அத கரெக்ட்டா அவுட்புட் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த தலைவர்கள். அதாவது விஜய் அவர்கள் பார்த்திருப்பாரு. அவர் நான் சொல்லியிருக்கணும். யாருமே சொல்லாம மக்கள் மத்தியில வந்து காட்டிட்டு, நம்ம பார்த்தோம்ல, நாமளாச்சும் கண்டுபிடிச்சோமா? கண்டுபிடிக்கல. இப்போ ஏதோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு எவனோ ஒருத்தன் போட்டதுனால நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுச்சு. நம்மளும் இந்த ஏவியெல்லாம் பார்த்தோம். ஸோ கவனமா பார்க்காதனால நமக்கும் தெரியாம போச்சு. இப்போ ஒருத்தவங்க எடுத்து போடும்போது தான் விஷயம் தெரியுது. ஸோ ஒருத்தவங்களுடைய கவனக்குறைவினால எவ்வளோ பெரிய மிஸ்டேக் மாறுது பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுல தமிழர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. தமிழர்களுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பாருங்க. இது யாரு காதுல பெரிய பூ சுத்துறது? இத பத்திலாம் நம்ம ஊர் சோசியல் மீடியாக்காரங்க பேசுவாங்களா? சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பேசுவாங்களா? யாரு? நான் அந்த சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லி இந்த படம் சொல்லுவாங்கல்ல. இந்தியன் 2ல. நீங்க யாருங்க? நாங்க தான் சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. மதங்கள்லாம் பத்தி பேசுவாரா? பேசவே மாட்டாப்ல. தலைவர் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணாரு. விஜய் அவர்கள் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு. புகழ்ந்து பேசுறதுக்கும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சாதகமா பேச மாட்டாங்க. அதாவது சின்சாங் போடுற வேலை மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர, அங்க இருக்க மிஸ்டேக்க பேசவே மாட்டாங்க. ஐயோ! விஜய் ஃபேன்ஸ் அவங்கள பார்க்க மாட்டாங்க போயிரும். நம்ம வியூஸ் குறைஞ்சிரும். நம்ம நெகட்டிவ் போயிடக்கூடாது. நமக்கு வந்து பேட் கமெண்ட் வந்துடக்கூடாது. சேஃப் கேம் ஆடுறாய்ங்க உங்கள வச்சு. உங்களுக்கு எது குடுத்தா நீங்க கொண்டாடுவீங்கன்னு தெரிஞ்சு அத குடுத்துட்டு இருக்காய்ங்க. என்னை நிறைய பேர் கேட்பாங்க, உன்னை என்னன்னு கேட்டகரைஸ் பண்ணுவேன்னு. எனக்குன்னு ஒரு கேட்டகரி வந்து சோஷியல் கமெண்டேட்டர். நான் ரிசர்ச்சர் கிடையாது, நான் ஜேர்னலிஸ்ட் கிடையாது. சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களை கமெண்ட் பண்ணுற ஒருத்தன். ஓகேவா? 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து டின்னரில் பேசுகிறப்ப எப்படி பேசுவாங்க, வீட்டில் அப்பா அம்மா எப்படி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிப்பாங்க, அந்த மாதிரி பேசுகிற ஒருத்தன். ஒரு வீட்லேயும் ஒரு தம்பியாவோ அண்ணனாவோ இருந்துட்டு இருக்கிற ஒரு பையன். ஸோ அந்த கான்வர்சேஷனை அந்த லெவலில் தான் பேசணும். எனக்கு இது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. என்ன மீடியால இருக்கு? நீ சோஷியல் மீடியால இருக்க சார். வாடா வாடா அண்டர் அரெஸ்ட் நீ வாடா. ஜோக் இல்லையா? அதாவது உனக்கு பால் குடுத்தா நீ குடிச்சிட்டு தூங்குவ. அதே மாதிரி ஒருத்தன் விஷம் குடுத்துட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா விஷம் குடுத்துட்டு இருக்கான். அந்த விஷம் குடுக்குறான்றது சொல்ற இடத்துல இருக்கவன் சொல்லணும்ல. டேய் நீ பால் குடிக்கடா, விஷம் குடிச்சிட்டு இருக்கடான்னு சொல்லணும்ல. அத சொல்ல மாட்டாய்ங்க. சொன்னா என்ன தெரியுமா ஆகும்? இவனுக்கு பேக் ட்ராப் ஆகும். இவனை கெட்டவனா பார்ப்பாய்ங்க. எதுக்கு இவன் நல்லது செஞ்சு நம்ம கெட்ட பேர் வாங்கணும்? நமக்கு தேவையில்ல. நம்ம பாட்டுக்கு இவன் விஷத்தை குடுக்குறான்னா, நம்ம இந்த பாட்டு சேர்ந்து பால் டாயின்னு சேர்த்து கலந்து குடுத்துறோம்னு குடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல தான் உடைச்சிட்டு வந்து நாங்க சொன்னா, என்னை எல்லாரும் வந்து கடிக்கிறீங்க. கடிச்சிட்டு போ, பிரச்சனை இல்ல. ஒரு நாள் விஷயம் புரியும். அன்னைக்கு நீ புரிஞ்சு வருந்தி ஒரு பிரயோஜனம் இல்ல. காலம் தடந்தி வருந்தி எந்த பயனும் இல்ல. இருக்கும் போதே பிடிச்சுக்கிட்டா அவன் தப்பிச்சான். இல்ல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு 4 துண்டு கறியை விழுங்கினாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஒரு முட்டெலும்பாவது கடித்தால் தான் நிறைய அடங்கும். அந்த எலும்பை கடித்து மஜ்ஜையை ருசித்து துப்ப கூட மனசு வராது. அது மாவு போல இருந்தால் அதையே விழுங்கி விடும். நமக்கு அப்படி பழக்கம். இங்கிலாந்து பிரதமர் ஜான் மேஜர் கூட மாட்டுக்கறி தான் தின்கிறார். அமெரிக்க அதிபர் ஒபாமா கூட மாட்டுக்கறி தான் தின்கிறார். இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற ட்ரம்ப் கூட மாட்டுக்கறி தான் தின்கிறார். உலகத்தில் 70% பேர் மாட்டுக்கறி தான் தின்கிறார். மாட்டுக்கறி புரதம். மாட்டுக்கறி ரொம்ப டேஸ்டா இருக்கும். மற்ற கறியெல்லாம் சும்மா தான். மாட்டுக்கறி டேஸ்ட் வந்து ஆட்டுக்கறியில் இருக்காது. அப்ப மாட்டுக்கறி எடுத்துட்டு வந்தாக்க எனக்கு எங்க அப்பாவுக்கும் தனி டம்ளர், தனி பிளேட்டு, தனி சமையல் பாத்திரம். ஏன்னா எங்கள் அப்பாவும் சாப்பிட மாட்டார், நானும் சாப்பிட மாட்டேன். சமையல் பாத்திரம்
ஏன்னா எங்கள் அப்பாவும் சாப்பிட மாட்டார், நானும் சாப்பிட மாட்டேன். இது சின்னதுலேருந்தே எங்கள் வீட்டில் தனியாக வச்சிருவோம். தப்பித்தவரை கூட கரண்டி எங்கள் சாப்பாட்டு பாத்திரத்தில் அவங்க மாட்டுக்கறி குழம்புல பயன்படுத்துகிற கரண்டியை எங்கள் சாம்பார் குழம்புல போட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஆச்சாரம். மாட்டை பற்றி பேசினோடனே மாட்டு அரசியலை பற்றி பேசணும். பேசிக்கா தலைவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நாங்கள் மாடுலாம் அப்படியே அடிச்சு ஏற்றோம், அப்படி கடிச்சாதான் கடிச்ச மாதிரி இருக்கும்னு ஒரு வீடியோவில் பேசுகிறாப்புல. இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா, இல்லை மாடுலாம் நானும் எங்கள் அப்பாலாம் சாப்பிடவே மாட்டோம், அது தனி தமிழ் சாப்பாடுலாம் வச்சுருவாங்க. ரெண்டுமே அவர் தான் பேசியிருக்காரு. இது வேற வாய், இது நாரவாயா, என்ன புரியல எனக்கு. என்ன 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 இது எனக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்களா? இப்போ புரியுதா இந்த அரசியல்வாதிகள்லாம் எப்படி வளர்ந்து பெரிய ஆளாக இருக்காங்க, அவங்கள்ட்ட எப்படி சொத்து பத்திரம் செய்யறதுன்னு இப்போ புரியுதா? ஏன்னா அவங்க கீழே இருக்க எல்லாரையும் முட்டாளாக வச்சிருக்கணும். எந்த அளவுக்கு முட்டாள் கூட்டம் அதிகமாக இருக்கோ அவர் தான் பெரிய தலைவர். உனக்கு புரியுதா? நான் பேசுறது உனக்கு புரியுதா? இப்போ நான் ஒரு யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன்ல, நான் ஏதாச்சும் மிஸ்டேக், என் வீடியோஸ்ல இருக்க மிஸ்டேக் நான் என்னோட ஆடியன்ஸ் எப்படி கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க தெரியுமா? நான் வேணுமே ஒரு சில இடத்துல மிஸ்டேக் விட்டு சரி விடு அப்படின்னு விட்டுருக்கேன். அந்த மிஸ்டேக் கரெக்டாக கண்டுபிடிச்சு ப்ரோ இந்த இடத்துல இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மைக்ரேஷன் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். இப்போ பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக மைக்ரேஷன் சொல்லியிருப்பேன். அந்த மைக்ரேஷன் ஒருத்தர் மென்ஷன் பண்ணி டெலகிராம் வந்து பர்சனலாக சொல்றாரு, ப்ரோ இந்த இடத்துல நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றாரு. ஸோ நம்ம ஆட்கள்லாம் இன்டெலிஜென்ட் ஆகிட்டு இருக்காங்க. என்னை விட நீங்கள் இன்டெலிஜென்ட் ஆனால் தான் நல்லது. ஏன்னா என்னையும் சேர்த்து நீங்கள் மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி கொடுப்பீங்க. அதாவது தண்ணீர் ரோல்னு சொல்கிற மாதிரி காசே வாங்காமல் நமக்காக வேலை பார்க்குற ஒரு ஆள்றாருன்னு நம்ம யாரும் மிஸ்டேக் பண்ணிடுவோம். அந்த மிஸ்டேக் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, அதை மாற்றிக்கணும். இப்படி நான் ஒன்றை மாற்றிக்கணும், நீ ஒன்றை மாற்றிக்கணும். 2 பேரும் மாற்றிக்கிட்டு போகும்போது தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு குரூப் கிரியேட் ஆகும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தலைவர் என்ன சொன்னாலும் சரி கீழே விழுந்தா விழுந்துடணும், அது கீழே எடுத்துன்னா தின்றணும். அந்த மாதிரி ஜாம்பிஸ் தான் உருவாக்கி வைப்பாங்க. ஸோ இதுதான் அரசியல் கட்டமைப்பு. எவ்வளோ முட்டாள்களை நம்ம கூட வச்சிருக்கோன்றது தான் மேட்ரு. இவனுக்கு தான் வெயிட்டேஜ். பேசிக்காக தலைவர் சொல்லிட்டு அவர் குரூப்பில் 2 பேரை விட்டுறக்கூடாதுல. ரஞ்சித் புல்லட்டை வச்சு ஒரு பஞ்சாயத்து போச்சுல, புல்லட் ஓட்டுனதுக்கு ஒருத்தங்க அடிச்சிருக்காங்க, வெட்டியிருக்காங்க. ஏண்டா அவன் காசு அவன் சம்பாரிச்சு அவன் வண்டி ஓட்டுறான், உனக்கு ஏண்டா எரியுது? எங்காலும் முன்னாடி எப்பறம் நீ வண்டி ஓட்டுவ? எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? மன்னர் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இது கேவலமான ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க. ஏதோ ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிற ஒரு குரூப் பண்ணியிருக்கு. இவர் அதுக்கு பாரு போஸ்ட் போட்டிருக்காப்புல புல்லட்டில் உட்காந்துட்டு. என்ன இப்போ நீங்கள் போட்டனால நாங்கள் புரட்சி பண்ணிட்டோம், புல்லட்டில் உட்காந்தோம், என்னைய வந்து பண்ணி பாருங்கடான்னு சொல்கிறீங்களா? இங்கே ஒருத்தன் முட்டாப்பையன் ஒரு வேலை பார்த்துட்டேன், அந்த முட்டாப்பையன் பண்ணதை எதிர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஓகே. நானும் புல்லட்டில் உட்காந்துருக்கேன், என்னைய தான் பண்ணி பாருங்கடான்னு எனக்கு புரியல. இது பேர் புரட்சியா? இந்த லெவலுக்கு தான் இவர் பார்த்துட்டு ஒரு ஃபைல் வாங்கி எங்கள் அண்ணன் பண்ணியிருக்காரு பற்றியா, எங்கள் அண்ணன் பாரு இவங்க இந்த கீழே இருக்க குரூப் கிரியேட் பண்ணுறது, பிதிக்கிட்டேன்னு சொல்கிற குரூப்புக்கு இவங்க ஒரு தலைவர் மாதிரி. இவங்க ஒரு புரட்சி படம் எடுத்துட்டா இவங்க பெரிய ஆளு. இவ்வளோ நாள் அட்டகத்தின்னு ஒரு படம் எடுத்தார். இவங்க சமூகத்தை தான் கேவலப்படுத்துற மாதிரி ஒரு அட்டகத்தி ஒரு படம் எடுத்திருப்பாரு. அந்த அட்டகத்தி கேரக்டர் யாரு அப்படின்னா இவங்க சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் தான். ஆனால் அவரோட கேரக்டர் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி தான் இருப்பாங்களான்னு இவர் தான் சொல்லியிருக்காரு. வெளியே எல்லாம் சொல்லு, இவர் தான் சொல்லியிருக்காரு. அட்டகத்தி படத்தை பார்க்கலாம், திருப்பி பாருங்க. இவர் அப்போ சொன்ன ஒரு நபர் இப்போ வந்துட்டு எங்களை உடக்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் சமூகத்தை நீங்களே காட்டும் போது அப்போ உங்கள் சமூகத்தை உங்கள் மற்ற ஆட்கள் வெறுக்க தானே செய்வாங்க. இவங்க இப்படி பண்ணுவாங்களோ வைப்பாங்களோன்னு பயப்படாதான் செய்வாங்க. அது எப்படா தொட்டிலே ஆட்டிவிட்டு பிள்ளைங்க கிட்டி விடுறீங்க? சரி ரைட்டு விடுங்க. ஒன்று அடுத்த மேட்டர் பார்ப்போம். கும்பமேளாக்கு போனவங்களுக்கு ஏதோ பெண்கள் வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வெப்பில் விற்றுருக்காங்க டெலகிராமில். சாமி கும்பிட போன இடத்துல என்னடா பண்ணுறீங்க? இந்த வீசிக்கான்னு சொல்லி பேசணுன்னே அவங்களுடைய பகுத்தறிவு, அவங்களுடைய அப்டேட், அவங்க பகுத்தறிவு கூட்டம் தானே. ஸோ அவங்களுடைய பகுத்தறிவு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் ஒரு மாரியம்மன் கோயில் திருவிழாவில் ட்ரம்ப்புக்கு பேனர் அடிச்சிருக்காங்க. ட்ரம்ப்பை மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ட்ரம்ப் எங்கே இருக்காப்புல? இந்தியாவில் இங்கிலீஷில் ஹிந்தியில் போட்டால் கூட அந்த ஆள் பார்க்குறது கஷ்டம். இங்கே என்ன மாரியம்மன் கோயிலில் போட்டுக்கிறீங்க? யார் நீங்களாம்? தற்போது பெரிய ஆளை காட்டிக்கிறது, தன்னை பெரிய ஒரு விஞ்ஞானியாக காட்டிக்கிறது, அதெல்லாம் பண்ணுறானுங்க. அவனுக்கே தெரிய வேணாமா? சன்னி லியோனுக்கு மியா கலிஃபாக்கெல்லாம் கோயிலுக்கு பேனர் அடிச்சவங்க தானே இவங்கெல்லாம். இண்டஸ்ட்ரியல் படம்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த டைமிங்கில் ஒரு யூடியூபர் ஒரு சர்ச்சையில் மாட்டினாப்புல. அந்த டைமிங்கில் அது ஒன்றுமே புரியல, ஏதோ ஒரு ஃபிசிக்ஸ் புக்கு அதெல்லாம் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தோன்னே இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு படைப்பு தெரியுமா? இவங்க எப்படின்னா அந்த 1001 படம் ரிலீஸ் ஆகும்போது கழுவி ஊற்றுனவங்க திருப்பி இப்போ அதெல்லாம் காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த காலத்தில் நீ முட்டாப்பையில் இருந்திருக்க, நீ வளர்ந்து வர்றதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. அப்போ நீ இப்போதான் அறிவாளியாக கொஞ்சம் உனக்கு அறிவு வேலை செஞ்சிருக்கு. அப்போவே அந்த படம் எடுத்தவன் எவ்வளோ யோசிச்சிருக்கான்னு பாரு. அப்போ நீ எந்த அளவுக்கு முட்டாளாக இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. நான் வானல ஒரு படம், அந்த படம் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் வந்து இவர் நடிச்சிருக்காருல, கார்த்திக் அங்கே நடித்த ஒரு சின்ன குழந்தைய கூட இப்போ ஹீரோயின் நடிக்கிறாராம். எப்படி ரஜினி வந்து அந்த டைமில் ரஜினி அன்கள்னு சொல்லிட்டு அவங்களோட ஹீரோயின் நடிச்சார்ல. இதுக்கு பேர் என்ன? அவங்க குழந்தையா பார்த்து குழந்தையா பழகிட்டீங்க அப்படின்னா கடைசிக்கு அது குழந்தைய தான் பார்க்கணும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சினிமாக்களை அப்புறம் திருப்பி அவங்கள பேரா மாத்துறீங்கன்னா இது என்ன ஒரு மாதிரி கல்ச்சர்? இந்த கல்ச்சர் சமூகத்துக்கு நடந்தால் என்ன ஆகும்? அதுதான் நடந்துட்டு இருக்கு. குழந்தைங்களுக்கு பாலியல் டீச்சர் என்ன பண்ணணும்? டீச்சர் குழந்தையா பார்த்துருக்கணும்.
அந்த குழந்தைகளோட சீண்டல் தான் இங்கே பாலியல் பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. சினிமா எதை போதிக்குதுன்னு தெரியுதா? உங்களுக்கு அது நார்மலாக பார்க்க நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கல்ல. என்ன அன்னைக்கு வந்து ரஜினி அங்கிள் ஒரு படத்தில் நடிச்சீங்க, இப்போ என்ன முத்து முத்துன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, என்னங்க நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்க? அப்போவே நீ கேள்வி எடுத்து காரி துப்பியிருந்த அப்படின்னா சமூகம் இன்னும் கெட்டு போகலை அப்படின்றக்காக கொஞ்சம் கவனமாக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி கல்ச்சர் கெடுற மாதிரி படம் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ அப்போ நடிச்சது தான் இப்போ திருப்பி கார்த்திக் பண்ணிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் பார்த்து வளர்ற குட்டி கொஞ்சம் என்ன பண்ணுறானுங்க, நம்மளுடைய மணி இருப்பாப்புல யூடியூப் கதாநாயகர், அவர்கிட்ட எதுவும் கமெண்ட் போட்டிருக்காரு. இந்த கமெண்ட் நான் சொல்ல வருங்க, கமெண்ட்டை பாருங்க. இவ்வளவுதான் சமூகம் எப்படி கெட்டு போய் பாருங்க. ப்ரோன்னு போட்டுட்டு வயிற்றுல பிள்ளையே சுமக்கணும். இந்த ப்ரோனா என்னது, வயிற்றுல பிள்ளையே சுமக்கிற என்னன்னு கூட தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இந்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா, இந்த கமெண்ட் அப்போவே வைரல் ஆச்சு. ரொம்ப நாள் முன்னாடியே பார்த்தேன். பட் இப்போ கண்ணில் பட்டுச்சு. இந்த பாலியல் சென்டர்கள் நடக்கும்போது பற்றி பேசினா கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன். இதுதான் சொல்கிறேன், பகுத்தறிவு எந்த அளவுக்கு இறங்கிடுச்சுன்னு பாருங்க. விழிச்சுக்கா பொழைச்சுக்கா. இதோட இந்த முடிஞ்சு இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த விஷயம்